Hi all. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரீசன் பிஹைண்ட் த ஸ்ட்ரீம்லைன் பாடி ஆஃப் ஒரு பேர்டு வந்து ஏன் ஸ்ட்ரீம்லைன் பாடியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம்லைன் பாடினா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் டேக்கிங் த சேம் சைஸ் ஆஃப் டூ பேப்பர். ஓகே, ரெண்டு ஒரே சைஸில் இருக்க ரெண்டு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்று வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்று வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன், இன்னொன்று அப்படியே பிளைனாக வச்சுக்கிறேன். ஓகே, இஃப் ஐம் ட்ராப்பிங் அட் த சேம் டைம், இதை நான் வந்து அப்படியே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. எது ஃபர்ஸ்ட் கீழே விடும்? ஸ்குவீஸ் பண்ண பேப்பர் வந்து கீழே விடும். ஓகே, அந்த மாதிரி ஏர் டிராக், அதை தான் வந்து ஏர் டிராக்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ஸ்குவீஸ் பண்ண பேப்பர் வந்து இந்த ஏரை பெனிட்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக வருது. இந்த மாதிரி ஏரை பெனிட்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக வர ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ நம்ம பிபிடிக்கு போகலாம். Right. This is Manikanta Prabhu. I'm presenting reason behind the streamlined body of the bird. Right. இந்த ஸ்ட்ரீம்லைன் பாடியை ஒபே பண்ணி தான், இந்த ஃபிசிக்ஸ் ஒபே பண்ணி தான் பேர்ட்ஸ்லாம் ப்ளே ஆகுது. அதுன்றத நம்ம பார்க்கணும். ரைட், ஆஸ் ஐ சேட் பிஃபோர், நம்ம முன்னாடி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். there is a no matter of size, there is a no matter of area, whatever is it, no matter of the weight, whatever is it, only the shape. Okay, shape which matters the air drag அப்படிங்கிறது என்னன்னாக்க ஏர் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்றது தான் ஸ்ட்ரீம்லைன் பாடி. அது நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வெவ்வேறு ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கிளைடர் மாதிரி ட்ரை பண்ணுங்க, பிளைன் பேப்பர் ட்ரை பண்ணுங்க, ஸ்குவீஸ் பண்ண மாதிரி ட்ரை பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்கொயர் ட்ரை பண்ணுங்க, ஒரு கியூப் ட்ரை பண்ணுங்க. எது வந்து கீழே சீக்கிரமாக விழுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரைட், எது சீக்கிரமாக விழுதோ அதுக்கு வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு. ஓகே, அதனுடைய ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு, அது ஈஸியாக ஏர்ல டிராவல் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். As I said before, this is the air resistance. Streamlined body shape reduces the drag. Dragனாக்க air resistance. Air resistance reduce பண்றது தான் streamlined body. Right. இது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்க எதில் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பேர்டு. ஓகே, ஒரு பேர்டு இருக்கு. ஒரு பேர்டோட ஷேப் எப்படி இருக்குனாக்க அதனுடைய நோஸ் வந்து ஷார்ட் ஆகும், அதனுடைய பாடி வந்து வைட் ஆகும், அதனுடைய டெயில் வந்து டேப்பர் ஆகும். ரைட், ஏன் அப்படின்னாக்க இதனுடைய ஷார்ட் நோஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஏரை வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போகும். ஓகே, ஏரை வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போகும். ஓகே, அதுதான் வந்து நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடின்னு சொல்றோம். இது இன்னொரு விஷயத்துல பார்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கங்க. அந்த பக்கெட் ஆஃப் வாட்டர்ல வந்து உங்களோட ஹேண்டை வந்து இப்படி மூவ் பண்ணுங்க. உங்களுடைய ஹேண்டை வந்து இப்படி மூவ் பண்ணுங்க. அதனுடைய ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுடைய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுடைய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுடைய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரி, வாட்டர் ஏர் ஒன்றுன்னு சொல்றீங்களா? எஸ், காமன். ஏன்னா டைனமிக்ஸ்னாக்க ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர், ஒரு ஃப்ளோ ஆஃப் ஏர் ரெண்டுமே வந்து ஃப்ளோயிங்ல வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஓகே, அதனால தான் நான் வந்து ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன் பேர்டு வந்து வாட்டர்ல ஃப்ளை ஆகுமானா அப்படி கிடையாது. ஏர் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். அது ஒரு ஃப்ளூயிட் தான். ஆஸ் அ பிசிக்ஸ் அது ஒரு ஃப்ளூயிட் தான். ஓகே, நெக்ஸ்ட், இந்த ஸ்ட்ரீம்லைன்டு பாடி என்னென்னலாம் ஒபே பண்ணுது அப்படின்னா 3 எஃபெக்ட்ஸ் வந்து ஒபே பண்ணும். First one is Bernoulli's principle, second one is quad effect, third one is Newton's third law. Right. Bernoulli's principle na என்னன்றதை பார்க்கலாம். Bernoulli's principle, which is very simple, which is about the relation between pressure and velocity. இப்போ pressure and velocity in relation பேசுறது தான் Bernoullis. He is a scientist. He derived an equation between the datum physics, pressure and velocity. Pressure velocity na நம்ம பார்க்க போறோம். datum வந்து நாம வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம பார்க்கலாம். ரைட், pressure velocity எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரிங்க, அப்போ ப்ரெஷர் கம்மியாகும்போது வெலாசிட்டி கெட்ஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, கெட்ஸ் இன்க்ரீஸ். அதான் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும், which is inversely proportional. Okay, which is inversely proportional. Right, this is called the Bernoullis principle. சரி, இந்த Bernoullis principle எப்படி வந்து அப்ளை ஆகுது அப்படின்னாக்க, ஒரு ஸ்ட்ரீம்லைன் பாடியில் ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படிங்கிறது இதனுடைய கிராஸ் செக்ஷன் தான். பிகாஸ் இட் ஹஸ் a கிராஸ் செக்ஷன். இந்த கிராஸ் செக்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க சைடு வந்து அதனுடைய லென்த் வந்து அதிகமாக இருக்கும், பட் கீழே அதனுடைய லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, பேர்டோட விங்க கிராஸ் செக்ஷன் பேர்டோட விங்க கிராஸ் செக்ஷன் பண்ணிங்கன்னா இப்படிதான் இருக்கும். ரைட், அதில் வந்து பாருங்க, மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு லென்த் அதிகமாகும், கீழே இருக்கிறதோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன, மேலே ஏர்னுடைய தட் மீன்ஸ் ஏர்னுடைய
ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பீட்னாக்க வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். கீழே வந்து ஏர்னுடைய வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? மேலே கம்மியாக இருக்கும். கீழே வெலாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். சரி, அப்போ ப்ரெஷர் இப்படி எங்கேருந்து மூவ் ஆகும்? எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அப்படி அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு இந்த விங்கை வந்து புஷ் பண்ணணும். ஓகே, இந்த விங்கை வந்து புஷ் பண்ணும். ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு இந்த விங்கை புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விங் லிஃப்ட் ஆகும். இந்த விங் லிஃப்ட் ஆனால் ஆப்வியஸ்லி போர்டும் லிஃப்ட் ஆகும். இதான் வந்து பெர்னாலிஸ். The next one, it's a Conda effect. Okay, this is the Conda. I just erase it. The second one is the Conda effect. Conda effect it is very simple. It's a stick effect. Okay, sticky effect and so on. Right. The sticky effect the air like fluid. Okay, air like fluid முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏரோ ஃப்ளூயிடும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்மூத் கர்வ்ல ஒரு ஏரோ அல்லது வந்து வாட்டரோ டிராவல் ஆகும்போது அந்த சர்ஃபேஸ்லேயே வந்து ஸ்டிக்காக ட்ரை பண்ணும். என்னது, அதனுடைய சர்ஃபேஸ்லேயே ஸ்டிக்காக ட்ரை பண்ணும். ஸ்மூத்தாக இருக்கும்போது அதனுடைய சர்ஃபேஸ். ஓகே, இதே வந்து ஷார்ப்பாக இருந்ததுனாக்க அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணும். ஓகே, அதுலேருந்து அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். அதுதான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒன் இஸ் குவாண்டா எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் யூ ஹேவ் ரெகுலர் பாக்ஸ். ஓகே, அந்த ரெகுலர் பாக்ஸில் ஏர் வந்து ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிறதுனால அது மேலே பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வேற டைரக்ஷனில் போயிடும். ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வேற டைரக்ஷனில் போயிடும். அது ரைட் சைடில் ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூத்தாக இருக்கும் அண்டு ஷார்ப்பாக இருக்கும். ஸ்மூத்தாகவும் ஷார்ப்பாக இருக்கும். அப்போ என்னாகும்? ஏர் விச் ஆக்சுவலி டிராவலிங் அலாங் த பாடி. ஏன்னா ஸ்மூத் எட்ஜஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏரும் வாட்டரும் வந்து அதனுடைய பாடியினுடைய சர்ஃபேஸ்லேயே வந்து ஸ்டிக் ஆகும். திஸ் இஸ் கால்ட் தி Conda effect. ரைட். தேர்ட் ஒன் இட் இஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ரைட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்துங்க, அந்த பக்கெட் ஆஃப் வாட்டர்ல உங்களோட ஹேண்டை வந்து புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்படி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லையா? தட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஓகே, தட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் we call that as a Newton's third law. You are giving a force on the water, that water gives you opposite force. Okay, opposite force. அதனால வந்து that gives a force in the opposite direction. அதனால தான் என்ன ஆகுது? birds fly ஆகும்போது that push down, that bird gets up. Okay, ரைட். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ரைட், வாங்க ஆக்டிவிட்டி நம்ம இப்போ பார்க்கலாம். Right, I am moving to the another camera. Wait a second. Yes, now it is okay. Right, I am taking இந்த ரெண்டு பேப்பருடைய சைஸ், இதனுடைய வெயிட், இதனுடைய ஷேப் எல்லாமே ஒண்ணுதான். ஐம் ஜஸ்ட் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் நவ். ஓகே, இப்போ ரெண்டு பேப்பருக்கு நடுவுல நான் என்ன பண்றேன்? ஏர் ப்ளோ பண்றேன். பாருங்க, இந்த பேப்பர் விலகும் இல்லையா? பாருங்க, விலகுதா இல்லையான்னு பாருங்க. பேப்பர் நடுவுல ஏர் போகுது, ஆனா வந்து பேப்பர் வந்து விலகல, சேருது. விச் மீன்ஸ் அட்ராக்ட் ஆகுது. என்ன விஷயம்? இதுல ஏதாவது மேஜிக் இருக்கா? தேர் இஸ் நோ மேஜிக். ஐ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் அ மேஜிக் ஹியர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். இப்போ I'm giving more force air, what is the thing? இந்த ரெண்டு பேப்பருக்கு நடுவுல வெலாசிட்டி அதிகமா இருக்கு. ஓகே, வெலாசிட்டி அதிகமா இருந்தா பெர்னால்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? பிரஷர் டிராப் ஆகும். அந்த ரெண்டு பேப்பருக்கு நடுவுல பிரஷர் டிராப் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த அதர் சைட் ஆஃப் த பேப்பர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பிரஷர் விச் இஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, இன்க்ரீஸ்டு பிரஷர். அப்போ பிரஷர் எங்க இருந்து மூவ் ஆகும்? ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு மூவ் ஆகும். அதனாலதான் இந்த பேப்பர் வந்து ஸ்டிக் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் தி பெர்னாலிஸ் பிரின்சிபல். செகண்ட் ஒன், இட் இஸ் a Conda effect. You know, this is the coffee mug. இந்த காஃபி மக்ல இருக்க இந்த வாட்டரை நான் ஸ்பில் பண்றேன். I'm just trying to spill this water. What happens அப்படின்றத பாருங்க. என்ன ஆகுது? The water which moves along the body, இந்த பாடியோடய வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணுது. ஏன்னா இந்த எட்ஜ் வந்து எப்படி இருக்கு? ஸ்மூத்தா இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வாட்டரோ அல்லது ஏரோ வந்து டிராவல் ஆகும்போது அது எப்படி டிராவல் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்? அந்த சர்ஃபேஸ் உடைய ட்ரை பண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது இஸ் அ செகண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, இதே நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ்ல எடுத்து ட்ரா பண்றேன். பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. I just fill the water. What happens? Can you understand? Since because of the sharp corner, the fluid, okay, the fluid or air which actually escape from the object, and the object la escape ஆக ட்ரை பண்ணும். Okay, this is called Conda effect. Okay, this is called the Conda effect. We move to the slide.
Right. What is the thing we have identified in this video? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ட்ரீம்லைன் பாடினா என்னன்னு பார்த்தோம். 3 எஃபெக்ட் பார்த்துருக்கோம். ஓகே, ஸ்ட்ரீம்லைன் பாடி அண்ட் 3 எஃபெக்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரீம்லைன் பாடினாக்க அதனுடைய பாடி வந்து இட்ஸ் ஆக்சுவலி கட் த ஏர். ஓகே, ஏருக்கு ஃப்ளூயிட கட் பண்ணிட்டு போனால் அதான் ஸ்ட்ரீம்லைன் பாடி. அது எப்படி இருக்குனாக்க ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். அண்ட் அதனுடைய அப்பர் போர்ஷன் லோவர் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஹவ் இட் இஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே, இந்த எல்லா எஃபெக்ட்டும் சேர்ந்தாதான் பேர்ட் கேன் ஃப்ளை. ரைட், பேர்ட் கேன் ஃப்ளை. அண்ட் this is a thing. And எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுனாக்கா ராக்கெட்ல ஒர்க் ஆகுது, ரேஸ் கார்ஸ்ல ஒர்க் ஆகுது, ஏரோப்ளேன்ஸ்ல ஒர்க் ஆகுது. அண்ட் எவ்ரி ஏரோடைனமிக்ஸ் காம்பனன்ட்ஸ், ஒலிம்பிக்ஸ், ஸ்விம்மிங்ல, டைவிங்ல, ரன்னிங் ரேஸ்ல, எவ்ரி திங் the streamlined body which actually plays a vital role. Okay, have cycling, okay, very fast cycling, in the biking, bikers they are giving aerodynamics shape in the bikes. Okay, everywhere the streamlined body which actually works. And this is the application. These are some of the applications. Okay, பட் இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரீம்லைன் பாடி பார்த்தோம், கொனாட் எஃபெக்டான ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். கொனாட் எஃபெக்ட் விச் மீன்ஸ் த ஸ்மூத் பாடி மேலே ஏர் ஃப்ளோ ஆகும்போது அந்த பாடி மேலேயே அது ட்ராவல் ஆக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெர்னோலிஸ் பிரின்சிபல் அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ், ப்ரெஷர் இன்க்ரீஸ், வெலாசிட்டி டிக்ரீஸ் விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது விஐபி ஒன் பார்ட்டில் வந்து தனுஷ் வந்து ஒரு ஹோஸ் அண்ட் டியூப் வச்சு ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பார். ஓகே, அதனோட ஏரியாவை குறைக்கும் போது அந்த டியூபோட ஏரியாவை வச்சு மீன்ஸ் அதனுடைய ஃப்ளோ ஏரியாவை குறைக்கும் போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அந்த ஏரியாவை அந்த அப்டக்கிளை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ப்ரெஷர் அதிகமாகும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் அதிகமாகும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதெல்லாம் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான். அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இஃப் யூ ஆர் டூயிங் ஒன் ஆக்ஷன் தட் கிவ்ஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, திஸ் ஆல் ஆர் த திங்ஸ். இதில் நம்ம வந்து ஒரு 2 questions பார்க்கலாம். ஒன் இஸ் பேர்ட் ஃபெதர்ஸ் வேர் ரஃபிள்ட் அண்ட் இஸ் மெஸ்ஸி, விச் எஃபெக்ட்ஸ் விச் கிவ்ஸ். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மெஸ்ஸியா இருக்கு, ரொம்ப ரஃபிள்டா இருக்கு அப்படின்னாக்க எந்த எஃபெக்ட்? பெர்னோலிஸா, கோண்டாவா? எஸ், யூ ஆர் ரைட், கோண்டா எஃபெக்ட் தான் வந்து ப்ராப்ளம். தட் மீன்ஸ் அதுதான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். செகண்ட் ஒன் இஸ் விச் லா எக்ஸ்பிளைன்ஸ் வை a bird must push down. ஏன் அது வந்து புஷ் பண்ணது கீழே எந்த லா வந்து ஒபே பண்ணுது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ரைட், இதுக்கும் கரெக்ட் ஆன்சர் அதுதான். And thank you for the patience and watching this video. And if you're having any questions, you just drop in the comments. Thank you. Bye.